Hi students, welcome to the class. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 1.1 question number 1 sixth subdivision. So question பாருங்க, find the rank of each of the following matrices. So நம்ம ஏற்கனவே 1 to 5th the subdivisions பார்த்தோம். அது எல்லாமே நம்ம minor methodல சால்வ் பண்ணோம். ஏன்னா அது கொடுத்திருக்க ஆர்டர் பார்த்தோம்னா 2/2 matrices and 3/3 matrices கொடுத்திருந்தாங்க. அப்போ determinantல அதை சால்வ் பண்றது ஈஸியா இருந்துச்சு. இப்போ இங்க நம்ம கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் பார்த்தோம்னா so 3/4 பாருங்க 3 rows இருக்கு and 4 columns இருக்கு. சோ இப்போ more than 3/3 ஆர்டர் வந்து 3/3 விட அதிகமா வந்துச்சு அப்படினா சோ நம்ம அது எக்கலான் ஃபார்ம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். சோ எக்கலான் ஃபார்ம் அப்ளை பண்ணா நமக்கு ரேங்க் ஈஸியா கிடைக்கும். சோ நம்ம 3/3 க்கு எக்கலான் ஃபார்ம் யூஸ் பண்ண முடியும். 3/3 க்கு நம்ம எக்கலான் ஃபார்ம் யூஸ் பண்ணி ரேங்க் கண்டுபிடிக்கலாம். அதை விட அது நம்ம டிட்டர்மினன்ட்ல சால்வ் பண்ணது ஈஸியா இருக்கும். அதனால அந்த சம்ம டிட்டர்மினன்ட் மெத்தட்ல பண்ணிருந்தேன். இப்போ இங்க ஆர்டர் பார்த்தோம்னா 3/4 இருக்கு. சோ இதையே நம்மளால டிட்டர்மினன்ட் மெத்தட்ல சால்வ் பண்ண முடியும். பட் அது லெங்தி ப்ராசஸ். சோ நான் என்ன பண்றேன், இதை எக்கலான் ஃபார்ம் யூஸ் பண்ணி சால்வ் பண்றேன். எக்கலான் ஃபார்ம் யூஸ் பண்ணி இதுக்கு நம்ம ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். சோ கிவன் क्वेश्चन நம்ம ஏன் அஸ்யூம் பண்ணிக்கலாம். சோ லெட் a 1 2 -1 3 2 4 1 -2 3 6 3 -1. ஓகே, இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். சோ இந்த ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை எக்கலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். சோ எக்கலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரேங்க் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, இது எப்படி நம்ம எக்கலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றது? சோ வாட் இஸ் எக்கலான் ஃபார்ம்? ரைட், the first row first element non-zero, first row first element non-zero, the below entries are zero. சோ இந்த எலிமெண்ட் non-zero வா இருக்கணும், அது கீழ இருக்க எலிமெண்ட் நம்ம 0 பண்ணணும். ஓகே, அதே மாதிரி இப்போ first row first element non-zero, below entry 0 பண்ணிட்டு next the second row first non-zero element, the below entry 0. அதே மாதிரி நம்ம இத 0 பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ரோல non-zero element எங்க இருக்குன்னு பார்க்கறோம். அதுக்கு கீழ இருக்க எலிமெண்ட் நம்ம 0 பண்றோம். சோ எத்தனை ரோ இருந்தாலும் இந்த process உங்களுக்கு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ரைட், எக்கலான் ஃபார்ம் நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க, the first row first element non-zero, இது கண்டிப்பா non-zeroவா இருக்கணும். அது இன்னும் 1 இருந்துச்சுன்னா நம்ம ரேங்க் 0 கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அப்போ 1 இருந்துச்சுன்னா இந்த கீழ இருக்க எலிமெண்ட்ஸ் நம்மளால ஈஸியா 0 பண்ண முடியும். சோ ஓகே, first row first element non-zero and below entries are 0 and second row first non-zero element. இந்த எலிமெண்ட் நம்ம 0 பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ரோவோட non-zero element பார்க்க போறோம். அதுக்கு கீழ இருக்க எலிமெண்ட் நம்ம 0 பண்ண போறோம். சோ அப்படி 0 பண்றதால நமக்கு எக்கலான் ஃபார்ம் கிடைச்சிரும். சோ எக்கலான் ஃபார்ம் கிடைச்சதுக்கு அப்புறம் the rank அப்படிங்கிறது number of non-zero rows. சோ எக்கலான் ஃபார்ம்ல இருந்து நம்ம ரேங்க் கொண்டு வர போறோம். the rank அப்படிங்கிறது என்ன சொல்றேன்னா number of non-zero rows. ஓகேமா? ரைட், நம்ம இத எக்கலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ரைட், சோ இது ஈக்குவலன்ட். ஏன் அப்படின்னா நம்ம இங்க எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த மேட்ரிக்ஸ்ல சம் சேஞ்சஸ் பண்றதுனால ஒரு நியூ மேட்ரிக்ஸ் கிடைக்குது. சோ அந்த மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் டு a. சோ a ல சம் சேஞ்சஸ் நம்ம பண்றோம். சேஞ்சஸ் பண்றதுனால இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கிறதுனால இது ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் சொல்றோம். அதனால நம்ம இந்த சிம்பல் போடணும். ஓகே, the first row first element பாருங்க non-zeroவா இருக்கு. அது 1 இருந்துச்சுன்னா இது ஈஸியா இருக்கும். சோ இங்க நமக்கு 1 தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் நம்ம பண்ண போறது இல்ல, அப்படியே வச்சுக்கலாம். 1 2 -1 3. ஓகே, சோ நம்மளோட எய்ம் 2 and 3 ஐ 0 பண்ணுது. 2 3 ஐ நம்ம 0 பண்ணனும். சோ இப்போ 2 எங்க இருக்கு, R2 லயா? சோ R2 10. சரி, இந்த 2 ஐ நம்ம 0 பண்ணனும் அப்படினா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணனும், ஒரு 2 ஐ சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்பதான் 2 - 2 தான் நமக்கு 0 ஆகும். சோ அத நம்ம பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படினா சோ R2 tends to R2 பாருங்க, R2 ல 2 இருக்கு. சோ மேல பாருங்க 1. அப்போ R1 நம்ம -2 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். பட் இன்னும் ஈஸியா சொல்லணும்னா இங்க 2 இருக்குன்னா மேல -2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சோ -2 R1. ரைட், அப்போ இங்க 2 இருக்கு. இத நீங்க -2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இங்க -2 வரும். இப்போ +2 -2 0 வந்து. ஓகேங்களா? சோ இதற்கான கால்குலேஷன் நம்ம சைடுல போடுவோம். அட் தி R2 என்ன இருக்கு அது அப்படியே எழுதிப்போம். 2 4 1 -2 -2 R1. R1 -2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. -2 -4 +2 -6. சோ R1 நம்ம -2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ இத ஆட் பண்ணுங்க. 0 0 3 -8. 0 0 3 -8. ஓகே, இப்போ R2 ல பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 பண்ணியாச்சு. அடுத்து அதே மாதிரி R3. சோ R3 ல இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம 0 பண்ணனும். சோ R3 tends to, சோ இங்க 3 இருக்குங்களா? சோ அப்ப இந்த 3 ஐ 0 பண்ணனும். அத நம்ம என்ன பண்ணனும், -3 சப்
அதனோட ஆட் பண்ணணும், இல்லைன்னா 3a சப்ராக்ட் பண்ணணும். பட் அப்போ நம்ம என்ன பண்றோம், 3a 0 பண்றதுக்கு ஸோ மேல மறுபடியும் பார்க்குறோம் r1 என்ன இருக்கு 1. ஸோ இதை நம்ம -3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்போ -3 + 3 நமக்கு 0 வந்து. ஸோ r3 tends to r3. ஸோ இங்க 3 இருக்கு, ஸோ மேல -3 ஆல மல்டிப்ளை பண்றோம், -3r1. ரைட். ஸோ இதுக்கு நம்ம கால்குலேஷன் போடலாம். ஸோ r3 ல என்ன இருக்கு பாருங்க, 3 6 3 -7 -3r1. -3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், -3 -6 +3 and -9. இப்போ ஆட் பண்ணுவோம், 0 0 6 -16. So 0 0 6 -16. Okay. So first row first element non-zero, below entries are 0. So பாருங்க non-zero element வந்துடுச்சு, அது கீழ இருக்க என்ட்ரிஸை நம்ம 0 பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட எய்ம் இந்த 2 and 3 0 பண்றது தான். இங்க 0 வந்திருக்கு, ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ எக்கலான் ஃபார்ம்ல நம்ம ஃபர்ஸ்ட் 0 பண்ண வேண்டியது the first row non-zero element கீழ இருக்க இந்த எலிமெண்ட்ஸ் தான். ஸோ இந்த நம்பர்ஸ் நம்ம 0 பண்ணிட்டோம். இங்க நமக்கு எக்ஸ்ட்ரா 0 வந்திருக்கு, ஸோ அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஓகேங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ செகண்ட் ரோ, இந்த செகண்ட் ரோல non-zero element, ஃபர்ஸ்ட் non-zero element இங்கே கூட non-zero இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் non-zero element நம்ம பார்க்கணும். இந்த செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் non-zero element 3. ஸோ அது கீழ இருக்க நம்பரை நம்ம 0 பண்ணணும். இல்லைங்களா? இந்த செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் non-zero element 3. ஸோ அது கீழ இருக்க நம்பரை நம்ம 0 பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்லான் ஃபார்ம் கிடைச்சிரும். ஓகே. அப்போ இந்த 6 நம்ம 0 பண்ணணும். 1 2 -1 3. பாருங்க 6 எங்க இருக்கு, r3 ல தான் இருக்கு. அப்ப r3 ல தான் சேஞ்சஸ். சோ r1 r2 எந்த சேஞ்சும் கிடையாது, அது அப்படியே நம்ம எழுதிக்கலாம். 0 0 3 -8. now r3 tends to r3 ல நம்ம சேஞ்சஸ் பண்றோம். என்ன சேஞ்சஸ் பண்றோம் பாருங்க, இந்த 6 0 பண்ணணும். இந்த 6 0 பண்ணனும்னா இப்ப மேல கண்டிப்பா என்ன வரணும், -6 வரணும். அப்பதான் 0 வரும். சோ பாருங்க இங்க இருக்க 6 0 பண்றதுக்கு மேல இருக்க ரோவை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்க 6 இருக்கு, மேல 3 இருக்கு. சோ அப்ப மேல -6 வரணும்னா என்ன பண்ணலாம், ஒரு -2 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாமா? சோ r3 tends to r3 -2 r2. ஓகே. இங்க +6 இருக்கு, எனக்கு மேல -6 வந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0 ஆயிடும். சோ அதனால என்ன பண்றேன், மேல -2 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஓகே. கால்குலேஷன் பாருங்க, 0 0 6 -16 -2 r2. r2 -2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 0 0 -6 +16. 0 0 -6 +16. ஸோ ஆட் பண்ணுவோம், 0 0 0 0. ஸோ எல்லா என்ட்ரி என்ன ஆயிடுச்சு பாருங்க, 0 0 0 0. Now we got the echelon form. பாருங்க echelon form எல்லா சமுக்கும் நம்ம இதே தான் ஃபாலோ பண்ண போறோம். the first row first element non-zero, the below entries are 0. ஃபர்ஸ்ட் நம்ம the non-zero element இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ரோல அது கீழ இருக்க எலிமெண்ட் நம்ம 0 பண்ணனும். the next step, இத 0 பண்ணதுக்கு அப்புறம் the second rowல non-zero element எங்க இருக்குன்னு பார்க்கணும். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் non-zero element இங்க இருக்கு. சோ the below entry நம்ம 0 பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு echelon form கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம echelon form கொண்டு வந்துட்டோம். the last equivalent matrix is an echelon form and the rank of a matrix in echelon form அப்படினா the number of non-zero rows. இப்போ 0 rows அப்படினா எல்லா எலிமெண்ட்டும் ஒரு ரோல 0 ஆயிடுச்சுனா அது 0 ரோ. இப்போ இந்த லாஸ்ட் ரோ பாருங்க, எல்லா எலிமெண்ட்டுமே 0 ஆயிடுச்சு. அப்போ இது கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆயிடுச்சு. சோ அப்போ அது என்ன ஆயிடுச்சு, 0 ரோ ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் non-zero rows எத்தனை பாத்தீங்கன்னா 2 rows நமக்கு இருக்கு. சோ அப்போ நம்பர் ஆஃப் non-zero rows, so number of non-zero rows equal to 2. so therefore rank of A equal to 2. 1. Seventh subdivision, find the rank of the matrix. So the given matrix நம்ம A ன்னு எடுத்துக்கலாம். so A equal to 3 1 -5 -1 1 -2 1 -5 1 5 -7 2. இதனோட ஆர்டர் பாருங்க, எத்தனை ரோ இருக்கு. so 3 rows இருக்கு. and எத்தனை காலம் இருக்கு பாருங்க, 4 columns இருக்கு. so order of A is 3/4. so therefore the rank of A is less than or equal to minimum of m comma n. here the m is 3, n is 4. அப்போ 3 4 ல எது மினிமம், 3 தான் மினிமம். so rank of A is less than or equal to 3. அப்போ rank of A என்ன வரலாம், 3 or less than 3 வரலாம். right? but
பட் இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க ஆர்டர் 3/4 இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்கலான் ஃபார்ம்ல ரேங்க் கண்டுபிடிக்கலாம், ரைட்? ஸோ அப்போ எக்கலான் ஃபார்ம்ல நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் ஜீரோ, அது 1 இருந்துச்சுன்னா ஜீரோ பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்றேன், இங்க நான் ஜீரோ எலிமெண்ட் 3 இருக்கு. ஸோ இங்க 1 வரணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்றேன், R1 1 இல்ல, ஸோ R2 R3 ல 1 இருக்கு. ஸோ இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க போறோம். ஸோ பாருங்க R2 ல 1 இருக்கு. ஸோ இன்டர்சேஞ்ச் R1 and R2. 1 minus 2 1 minus 5 3 1 minus 5 minus 1 1 5 minus 7 2. ஸோ R1 and R2 நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் ஜீரோ, இப்போ 1 கிடைச்சிருக்கு. ஸோ 1 ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னா, இப்போ கீழே இருக்க எலிமெண்ட் நம்ம ஜீரோ பண்ணதுக்கு அது ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நம்ம 1 வர மாதிரி இதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம எக்லான் ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். எக்லான் ஃபார்ம்ல என்ன பண்ண பாருங்க, the first row first element non-zero, below entries are 0. So அப்ப நம்ம 3 1 முதல்ல 0 பண்ணனும். So 3 0 பண்ணலாம். So first row நம்ம எந்த சேஞ்சும் பண்ண போறது இல்ல. first row அப்படியே எழுதிக்கலாம். 1 minus 2 1 minus 5. So second rowல நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். R2 tends to. R2 ல பாருங்க 3 இருக்கு. So அப்ப இங்க 3 இருந்துச்சுன்னா இப்ப நம்ம மேல என்ன பண்ணலாம், -3 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். So அப்ப +3 -3 நமக்கு 0 ஆயிடும். So R2 tends to, R2 ல 3 இருக்கு, R1 ல பாருங்க 1 இருக்கு. So multiply R1 by -3. So R2 tends to R2 minus 3 R1. சரி, இது கால்குலேஷன் போடலாம். So கால்குலேஷன் பாருங்க, R2 ல என்ன இருக்கு, 3 1 -5 -1. So 3 1 -5 -1 -3 R1. R1 -3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. -3 -3 plus 6 -3 and plus 50. So add பண்ணுவோம். 0 7 -8 14. 0 7 -8 and 14. Now R3 tends to. பாருங்க R3 ல என்ன எலிமெண்ட் இருக்கு, 1. சோ அப்ப இந்த 1 நம்ம 0 பண்ணனும். மேல பாருங்க R1 ல 1 தான் இருக்கு. The same number and same sign. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? R3 tends to R3 minus R1. R3 tends to R3 minus R1. அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இப்போ -R1 இது எல்லாமே சைன் சேஞ்ச் ஆயிருக்கும். நான் டைரக்டாவே பண்றேன். 1 -1 0 5 இங்க சைன் சேஞ்ச் ஆயிருக்கு இல்லீங்களா, +2 5 +2 7 -7. சோ இங்க சைன் சேஞ்ச் ஆயிருக்கும் -1, சோ -8 2 இங்க சைன் சேஞ்ச் ஆயிருக்கும் +5 இருக்கு. சோ 2 + 5 7. சாரி, இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் ஜீரோ, பிலோ என்ட்ரி 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட், இந்த செகண்ட் ரோ வரும். ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் 7, the below entry 0. இப்போ இந்த 7 க்கு கீழ இருக்க நம்பரை நம்ம 0 பண்ணனும். இப்போ 7 கீழ என்ன இருக்கு, 7 தான் இருக்கு. இப்போ இந்த 7 ஐ 0 பண்ணிட்டு நமக்கு எக்லான் ஃபார்ம் கிடைச்சிரும். சோ R1 அப்படியே எழுதிக்கலாம். R2 எந்த சேஞ்சும் கிடையாது. நம்ம R3. சோ R3 tends to R3 7 இருக்கு. சோ மேல பாருங்க R2 லயும் 7 தான் இருக்கு. சோ சேம் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணு. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் பாருங்க, 0 -0 0 7 -7 0 -8 இங்க சைன் சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ +8 0 7 -14 it is -7. okay, 7 -14 -7 வந்துரும். okay, now we got echelon form. the number of non-zero rows the rank. okay, இதுல எத்தனை non-zero rows இருக்குன்னு பாருங்க. இந்த ரோ பார்த்தோம்னா இங்க non-zero element இருக்கு. சோ அப்ப ஒரு எலிமெண்ட் non-zeroவா இருந்தாலும் அது non-zero row தான். ரைட்டுங்களா? சோ number of non-zero rows, so number of non-zero rows equal to 3. so therefore the rank of A equal to 3. eighth subdivision, find the rank of the matrix. பாருங்க, சோ நம்ம கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் அதை A ல அஸ்யூம் பண்ணிக்கலாம். So இதோட ஆர்டர் கண்டுபிடிங்க. again 3 rows 4 columns.
So order of A 3 by 4. So therefore the rank of A is less than or equal to minimum of m comma n. So for 3 4 la idu minimum 3. So rank of A is less than or equal to 3. Right? So the order 3 by 4 இருக்கு. So இது நம்ம determinant method, அதாவது பைனரி யூஸ் பண்ணி பண்றதை விட எக்கலான் ஃபார்ம்ல பண்றது நமக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்கலான் ஃபார்ம்ல சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். So எக்கலான் ஃபார்ம் என்ன பண்ணணும் பாருங்க, the first row first element non zero and also 1. So இங்க 1 இருந்துச்சுன்னா நம்ம 0 பண்றது ஈஸியா இருக்கும். 1 இல்லனாலும் பிரச்சனை இல்லை, நம்மளால 0 பண்ண முடியும். பட் 1 இருந்தா ஈஸியா இருக்கும். சோ இப்போ the first row அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு 1 இருக்கு. 1 minus 2 3 4. இப்போ the first row first element non zero, below entries are 0. So இந்த ரெண்டு நம்பரை நம்ம 0 பண்ணனும். இங்க -2 இருக்கு. So R2 tends to R2. R2 ல -2 இருக்கு. சோ அப்ப மேல என்ன பண்ண பாருங்க, +2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப இங்க -2 மேல +2. சோ -2 +2 நமக்கு 0 வந்துரும். சோ +2 R1. இங்க -2 இருக்கு. சோ மேல +2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப -2 +2 ஆட் பண்ணும்போது 0 வந்துரும். இப்ப கால்குலேஷன் பார்க்கலாம். சோ -2 4 -1 3 R2 +2 R1. R1 ல +2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 2 -4 6 8. So add பண்ணுவோம் 0 0 5 5 0 0 5 5. அடுத்து R3. R3 ல -1 இருக்கு. சோ இந்த -1 நம்ம 0 பண்ணனும். R1 ல 1 இருக்கு. சோ -1 இங்க +1. R3 tends to R3 plus R1. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே நமக்கு 0 கிடைச்சிடும். சோ ஆட் பண்ணுங்க. -1 plus 1 0, 2 minus 2 0, 7 plus 3 10, 6 plus 4 10. So first row first element non-zero, below entries are 0, and second row first non-zero element. So இந்த 0 அதுவே வந்திருக்கு, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ செகண்ட் ரோல non-zero element எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் non-zero element, இது கூட non-zero தான். ஆனா நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் non-zero element 5, the below entry 0. So இப்போ இந்த 5 க்கு கீழ இருக்க the 10 ன 0 பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு எக்லான் ஃபார்ம் கிடைச்சிரும். ரைட்? the next நம்ம என்ன பண்றோம் பாருங்க. R1 ல எந்த சேஞ்சும் கிடையாது. 1 -2 3 4. R2 ல நம்ம எந்த சேஞ்சும் பண்ண போறது இல்ல. 0 0 5 5. சோ நம்மளோட எய்ம் R3 இருக்கு, இந்த நம்பரை 0 பண்ணனும். சோ என்ன இருக்கு பாருங்க 10. சோ R3 tends to R3. இங்க 10 இருக்கு, மேல பாருங்க 5. சோ அப்ப மேல -10 வரணும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், R2 -2 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். சோ R3 tends to R3 -2 R2. அப்ப இத நீங்க -2 ஆல மல்டிப்ளை பண்ணா 0 0 -10 -10. சோ ஆட் பண்ணனா ஒரு நமக்கு 0 0 0 0. சோ இங்க நீங்க 2 ஆல -2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 0 -10 -10. இங்க +10 இருக்கு. சோ ஆட் பண்ணும்போது the last rowல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0 ஆயிடும். ரைட்? இப்போ நமக்கு எக்லான் ஃபார்ம் கிடைச்சிருச்சு. இதுல நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. So therefore the number of non-zero rows equal to, பாருங்க the last row complete vanish ஆயிடுச்சு. So remaining rows 2. So non-zero rows 2 இருக்கு. So rank of A equal to 2.